Good morning, student. Next, gene therapy. Therapy means treatment. சரிங்களா, தெராப்பினா ட்ரீட்மெண்ட்னு அர்த்தம். ஜீன் தெராப்பி மீன்ஸ் இதில் என்னத்தை யூஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஜீனை யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃபார் வாட் டிசீஸ்? ஜெனட்டிக் டிசீஸ் ஆர் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ். ஜெனட்டிக் டிசீஸ் எப்படி காசஸ் ஆகுதுன்னு சொன்னால், இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஜீன் வந்து அப்நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுது. நார்மலாக இருக்கக்கூடிய ஜீன் வந்து அப்நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும்போது, ஸோ அப்நார்மலான ஃபங்க்ஷனிங் ஆகும்போது நம்ம அப்நார்மல் பீனோடைப் வந்து பாடியில் கேரக்டர் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ இந்த அப்நார்மல் கேரக்டர் எக்ஸ்போஸ் ஆகும்போது நமக்கு டிஃபெக்டிவ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டிஃபெக்டிவை எப்படி கரெக்ட் பண்ணுறது? ஹவு டு கரெக்ட் தட் ஜெனட்டிக் டிஃபெக்ட் பை யூஸிங் நார்மல் ஜீன். அதுக்கு டெஃபினேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த ரிமூவல் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன் பை யூஸிங் நார்மல் ஜீன். சரிங்களா, அந்த டேமேஜ் ஆன அந்த மியூட்டேஷனான ஜீனை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கொண்டு எந்த ஜீனை ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் ஜீனை ஃபிட் பண்ணுறோம். அப்போ ஃபிட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரி பண்ணுறதுக்கு ஒரு வெக்டார்ஸ் அப்படிங்கிறது வேணும். என்ன வேணும்? கேரி பண்ணுறதுக்கு வெக்டார்ஸ். ஸோ அப்போ வெக்டார்ஸை இங்கே எது ஆக்ட் பண்ணுதுன்னா ரெட்ரோ வைரஸ் ஆர் பாக்டீரியல் பிளாஸ்மிட்ஸ். பாக்டீரியல் பிளாஸ்மிட்ஸோ ரெட்ரோ வைரஸோ என்ன ஆக்ட் பண்ணுது? இந்த நார்மல் ஜீனை கேரி பண்ணி கொண்டு போய் அந்த டிஃபெக்டிவ் ஜீன் அப்படிங்கிற இடத்துல ப்ளேஸ் பண்ணுவதற்கான வெக்டார்ஸாக ஆக்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த நம்ம நார்மல் ஜீனை எடுத்துக்கொண்டே அந்த டிஃபெக்டிவ் ஜீன் இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா, இப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா நார்மலான ஃபங்க்ஷன் நடக்கும். அப்போ அந்த நமக்கு டிஃபெக்டிவ் ஜீன் வந்து நார்மல் ஆயிடுச்சு, நமக்கு ஜெனட்டிக் டிசீஸ் க்யூர் ஆயிரும். சரிங்களா, இதுதான் நம்ம ஜீன் தெராப்பி அப்படிங்கிறத பார்க்குறோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு த எக்ஸ்பிரஷன் ஆஃப் நார்மல் ஜீன் இன் த பர்சன் ரிசல்ட் இன் எ ஃபங்க்ஷனல் ஜீன் ப்ராடக்ட் ஹூஸ் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் எ நார்மல் பீனோடைப். சரிங்களா, இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஜீன் வந்து நார்மலாக என்ன ஒன்று அப்படின்னா எக்ஸ்போஸ் ஆகி அதனுடைய ஜீன் ஃபங்க்ஷன் ஆகி நம்மளுடைய பாடி கேரக்டரு நார்மலான பீனோடைப்பிக்காக இருக்கும். சரிங்களா, த டெலிவரி ஆஃப் த நார்மல் ஜீன் இஸ் அக்கம்பனைஸ்டு பை யூஸிங் வெக்டர். ஸோ இப்போ இந்த நார்மல் ஜீனை எப்படி கொண்டு அந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணி வைக்கிறாங்க, எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெக்டார் மூலிமா கொண்டு போய் வைக்கணுங்க. சரிங்களா, ஸோ இந்த மெயின் தர்ஸ்ட் ஆஃப் ஜீன் தெராப்பி ஹேஸ் பீன் டைரக்டட் பை correcting a single gene mutation as in cystic fibrosis and hemophilia. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் ஜீன் மியூட்டேஷனால் ஃபார்ம் ஆன 2 ஜெனட்டிக் டிசீஸ், ஒன்று வந்து சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், இன்னொன்று ஹீமோபிலியா அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டையும் எப்படி ஒன்றாங்கன்னு சொல்லிங்கன்னா, சிங்கிள் ஜீன் மியூட்டேஷனால் நார்மலாக இருக்கிற ஜீன் அப்நார்மலாக மாறுது, மியூட்டேஷனாக அப்நார்மலாக மாறுது. ஸோ இப்போ அப்நார்மலாக வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். இந்த ஜீன் கரெக்டிங்காக இருக்கக்கூடிய ஜீனை வந்து என்ன பண்ணுறோம், வெக்டார் வழியாக கேரி பண்ணி கொண்டு போய் நம்ம அந்த டிஃபெக்டான ஜீனை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல இதை ப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ அப்போ சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அண்ட் ஹீமோபிலியா அப்படிங்கிற 2 ஜெனட்டிக் டிசீஸையும் க்யூர் பண்ணிடுறாங்க. சரிங்களா, அட் ப்ரெசன்ட் மோஸ்ட் ஜெனட்டிக் டிசீஸ் ஹேவ் நோ எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட். இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நமக்கு ஜெனட்டிக் டிசீஸுக்கு நல்ல எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க. அப்போ எது ஒன்று தான் தீர்வாக இருக்குதுன்னு சொல்லினா ஜீன் தெராப்பி ஹுட் ஆஃபர் ஹோப் ஃபார் மெனி பீப்புள்ஸ். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி நிறையா மக்களுக்கு வந்து ஜெனட்டிக் வியாதியை சரி பண்ண முடியாத நிலைமையில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எது வந்து ஒரு தீர்வாக அமையுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஜீன் தெராப்பி அப்படிங்கிறது தான் தீர்வாக அமைகிறது. இந்த ஜீன் தெராப்பியில் எத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படின்னா 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒன் வந்து ஜீன் அகுமெண்டேஷன். அப்போ ஜீன் அகுமெண்டேஷன் என்னங்க? ஜீன் அகுமெண்டேஷன் நத்திங் பட் டிஎன்ஏ, நார்மல் டிஎன்ஏ ஆர் நார்மல் ஜீனை இன்செர்ட் பண்ணுறோம். எந்த இடத்துல இன்செர்ட் பண்ணுறோம்? டிஃபெக்டிவான இடத்துல இன்செர்ட் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன பேர் அப்படின்னா ஜீன் அகுமெண்டேஷன். சரிங்களா, ஸோ நார்மல் ஜீனை இன்செர்டட் இன்டு த டிஃபெக்டிவ் பிளேஸ் அப்படிங்கிறது தான் என்னதுங்க ஜீன் அகுமெண்டேஷன். இப்போ அந்த டிஃபெக்டிவான இடத்துல இந்த நார்மல் ஜீனை ப்ளேஸ் பண்ணோன்னா அங்கே ஃபங்க்ஷன் என்ன ஆயிருங்க, நார்மலாக ஆரம்பிச்சிருங்க. இப்போ டிசீஸ் க்யூர் ஆயிரும், ஜெனட்டிக் டிசீஸ் க்யூர் ஆயிரும். இப்படி ஒரு மெத்தட். இன்னொரு ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி வந்து இந்த கரெக்ட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டிஃபெக்டிவ் ஜீனை வந்து இன்கிபிஷன் பண்ணலாம், தடுத்து நிப்பாட்டி செயலிழக்க செய்யலாம். இன்கிபிஷனை தடுத்து நிப்பாட்டி செயலிழக்க செய்யலாம். எந்த ஜீனை? டிஃபெக்டான ஜீனை செயல்பட விடாமல் ஸ்டாப் பண்ணுறோம். அப்போ ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகாது, நமக்கு ஒரு எஃபெக்ட் வெளிப்படாது, அப்போ டிசீஸ் எக்ஸ்போஸ் ஆகாது. ஸோ 2 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜீன் அகுமெண்டேஷன். ஜீன் அகுமெண்டேஷனுங்கிறது அந்த டிஃபெக்டிவ் ஜீனை ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மல் ஜீனை இன்செர்ட் பண்ணுறதுக்கு பேர் ஜீன் அகுமெண்டேஷன் பேர்.
இன்னொன்று வந்து ஜீன் இன்குபேஷன் என்னதுங்க, இந்த டிஃபெக்டிவான ஜீனை செயல்பட விடாமல் தடுத்து நிப்பாட்டுறோம், அதுக்கு பேர் தான் ஜீன் இன்குபேஷன் அப்படின்னு பேருங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்? ரைட். இந்த 2 ஸ்ட்ராட்டஜிலையும் 2 அப்ரோச்சஸ் இருக்கும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஜெம் லைன் ஜீன் தெராப்பி, இன்னொன்று சொமாட்டிக் லைன் ஜீன் தெராப்பி அப்படின்ட்டு 2 ஸ்டெப்ஸில் இன்வால்வ் நடக்கும். இந்த டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, எப்படி வந்து நமக்கு வந்து ஜெனடிக் டிசீஸ் க்யூர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குழந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனடிக் டிசீஸோட பிறந்திருக்குது. ஸோ அப்படி பிறந்துடக்கூடிய ஜெனடிக் டிசீஸோட பிறந்துடக்கூடிய இந்த சைல்டை எப்படி நம்ம க்யூர் பண்ணலான்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பாக்டீரியாவிலேருந்து பிளாஸ்மிட் எடுத்துக்கிட்டு நார்மல் ஹியூமன் டிஎன்ஏ ஜீனை வந்து அதோட மிங்கிள் பண்ணுறோம். அப்படின்னா ஜெனட்டிக்கலி டிசேபிள்டு ரெட்ரோ வைரஸ் அல்லது ரெட்ரோ வைரஸோட என்ன பண்ணுறோம், இந்த இதை ஆட் பண்ணி விட்றோம். இந்த ரெட்ரோ வைரஸ் கேரி பண்ணிக்கிட்டு எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நேராக டி செல்ஸுக்கு போகுது. இந்த டி செல்ஸுக்குள்ளே கொண்டு இந்த ப்ளூ கலராக இருக்கக்கூடிய நார்மல் ஜீனை வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருது. செல்ஸ் ஆர் க்ரோன் இன் கல்ச்சர் டு என்ஷூர் த ஏடிஏ ஜீன் இஸ் ஆக்டிவேட். சரிங்களா? அடினோசின் டியாமினேஸ் அப்படிங்கிற ஜீன், ஏடிஏன்னா அது அடினோசின் டியாமினேஸ் அப்படிங்கிற என்சைம் ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ அடினோசின் டியாமினேஸ் அப்படிங்கிற என்சைம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அவங்க உடம்புல நிறையா வந்து டி லிம்போசைட்ஸ் தைமோசைட்ஸ் எண்ணிக்கையில் அதிகமாகுங்க. டி லிம்போசைட்ஸ் டி செல் எண்ணிக்கையில் அதிகமாகும். அப்போ அந்த குழந்தைக்கு ஈஸியாக டிசீஸ் வந்து என்ன ஆகாது, அஃபெக்ட் ஆகாதுங்க. சரிங்களா? இதை வந்து ஜெனடிக் டிசீஸ் மூலமாக க்யூர் பண்ணுறாங்க. சொமாட்டிக் செல் ஜீன் தெராப்பி, ஜெர்ம் லைன் ஜீன் தெராப்பி, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கேட்பாங்க, 2 மார்க் 3 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. இப்போ நம்ம வந்து சொமாட்டிக் லைன் ஜீன் தெராப்பினா என்னென்னு பார்க்கலாம். இந்த தெரப்பியூட்டிக் ஜீன் டிரான்ஸ்போர்ட் இன்டு த சொமாட்டிக் செல். சரிங்களா? நம்ம நார்மல் ஜீனை எதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா சொமாட்டிக் செல்ஸில். ஆனால் இங்கே ஜெர்ம் லைனில் எங்கே இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரப்பியூட்டிக் ஜீன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஜெர்ம் செல்ஸ். ஜெர்ம் செல்ஸ்னால் என்னங்க, எக்கு ஆர் ஓவம். எக் ஆர் ஸ்போம் அண்டு ஓவம். ஸ்போமுக்குள்ளேயோ ஓவத்துக்குள்ளேயோ நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சொமாட்டிக் செல் லைன் ஜீன் தெராப்பியில் சொமாட்டிக் பாடி செல்ஸில் இன்சர்ட் பண்ணால் போதும். சொமாட்டிக் செல்ஸ்னால் பாடி செல், ஜெர்ம் செல்ஸ்னால் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ். எது ரீப்ரொடக்டிவ் செல்ஸு? ஸ்பெர்ம் அண்டு எக். சரிங்களா? செகண்ட், introduction of gene into the bone marrow cells, blood cells, skin cells. இங்கே gene introduced into a eggs or sperm கொடுத்துட்டாங்க. அடுத்து somatic cell லைனில் பார்த்திங்கன்னா will not be inherited in later generation. somatic cell லைனில் செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணாது, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அடுத்தடுத்த தலைமுறைக்கு இன்ஹெரிட்டட் ஆகாது. சரிங்களா? ஒன்லி வந்து அந்த இண்டிவிஜுவலுக்கு மட்டும் பெர்மனண்டான டிசீஸை கண்ட்ரோல் பண்ணும். அவங்களுடைய குழந்தைக்கு அந்த வியாதி வருமா வராதானா கட்டாயம் வரும். ஏன்னா இவங்களுக்கு எதில் மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறோம், சொமாட்டிக் செல் லைனில் மட்டும் தான் கொடுத்துருக்குறோம், சொமாட்டிக் செல்லில். அப்போ சொமாட்டிக் செல்ஸுங்கிறது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகுமா ஆகாதானா ஆகாது. அப்போ ஆகலைன்னா அந்த டிசீஸ் அவங்களுக்கு என்ன பண்ணிடுறான், வந்துடும். சரிங்களா? இந்த ஜீன் போகலை, அதனால் அது என்ன ஆயிடுச்சு, டிசீஸ் அவங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஜெர்ம் லைன் ஜீன் தெராப்பியில் என்ன ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டட் அண்ட் பாஸ் டு த லேட்டர் ஜெனரேஷன், அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு போகும். சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்ணணும்னா அவங்களுக்கும் பெனிஃபிட்டு, அவங்களுடைய சந்ததிகளுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், டிசீஸ் வராமல் தடுக்கும். இந்த டூ யூ நோலாம் படித்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த சொன்ன பார்த்திங்களா, இதில் இருக்க டிஎன்ஏ நார்மல் டிஎன்ஏ என்ன பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணி விட்றோம், ரீப்ளேஸ் த மிஸ்ஸிங் ஜீன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து செகண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன சொன்னேன், ஜீன் இன்குபேஷன் சொன்னோமா, அந்த ஜீன் இன்குபேஷன் அதான் கொடுத்துருப்பாங்க. 2 டைப்ஸ் சொன்னேன், ஜீன் சொமாட்டிக் செல் லைன் ஜீன் தெராப்பி, இன்னொன்று ஜெர்ம் லைன் ஜீன் தெராப்பி அப்படின்ட்டு. சொமாட்டிக் செல் லைன் ஜீன் தெராப்பி இன்சர்ஷன் ஆஃப் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அண்ட் expressible gene into the target somatic cells corrected the genetic disease permanently, whereas germline gene therapy involves the introduction of gene into the cells is passed on the successive generation, அடுத்த ஜெனரேஷன். மேலே அந்த டேபிள் பார்த்து பார்த்தீங்களா, அதை அப்படியே இங்கே கொடுத்துருப்பாங்க பார்த்துங்க. ஸோ நம்ம இந்த ஜீன் தெராப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் ஜீனை நிறையா தௌசண்ட்ஸ் ஆஃப் காப்பீஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஹார்ம்ஃபுல் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி நார்மலாக க்யூர் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. சரிங்களா? இட் இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல் ஃபார் த ஜீன் தெரபிஸ்டிஸ்ட் டு என்ஷூர் தட் த ஜீன் இஸ் ஹார்ம்லெஸ் டு பேஷண்ட் அண்ட் இட் இஸ் appreciably expressed and that the body's immune system does not react to the foreign protein produced by the new genes. சரிங்களா? இப்போ நம்ம உள்ளே அனுப்பக்கூடிய ஜீனுக்கு எதிராக அந்த பேஷண்ட்டுடைய பாடியில் என்ன ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது,
ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் செல் தெராப்பி. இப்போ ஸ்டெம் செல்ஸ்னால் என்னங்க, அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸை வந்து நம்ம ஸ்டெம் செல்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? நம்ம பேபியாக இருக்கும்போது அல்லது நம்ம மதர்ஸனுடைய யுட்ரஸில் இருக்கும்போது நம்மளை சுற்றி ஆம்னியாட்டிக் புளியூட் இருக்கும், அப்புறம் அம்பிளிக்கல் கார்டு இருக்கும். இந்த ஆம்னியாட்டிக் புளியூட் அம்பிளிக்கல் கார்டில் இருக்கக்கூடிய டிஷ்யூ செல்ஸ்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டெம் செல்ஸுங்கிறது டெஃபினட்டாக ஒரு செல்லாக இன்னும் மாறல. அப்போ இது என்ன ஆகலாம் அப்படின்னா ஃப்யூச்சரில் எனி செல்ஸாக வேணுமாலும் டிஃப்ரென்ஷியேட்டடாக மாறலாம். சரிங்களா? எந்த ஒரு செல்ஸாக வேணுமாலும் உருமாறலாம். இப்போ வந்து உருமாற்றம் அடையாமல் அப்படியே இருக்குது. நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு வந்து என்ன மாற்றிக்கலாம், என்ன செல்ஸாக வேணுமாலும் மாற்றிக்கலாம். நர்வ் செல்ஸாக மாற்றிக்கலாம், மசில் செல்ஸாக மாற்றிக்கலாம், போன் செல்ஸாக மாற்றிக்கலாம். இப்படி நமக்கு என்ன செல்ஸ் வேணுமோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அந்த கெப்பாசிட்டி இருந்ததுன்னா அந்த செல்ஸுக்கு பேர் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு பேருங்க. சரிங்களா? நோட் பண்ணிச்சுங்க. ஸ்டெம் செல்ஸ் ஆர் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் found in most of the multicellular animals. The cells maintain their undifferentiated state even after undergoing numerous mitotic division. நிறையா mitotic division நடந்ததுக்கு அப்புறமும் கூட இந்த செல்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட்டட் ஆகாமல் இருக்குங்க. ஸ்டெம் செல் ரிசர்ச் ஹாஸ் பீன் பொட்டன்ஷியல் டு ரெவலைனைஸ்டு. சரிங்களா? ரெவலைனைஸ் ஆகிருக்குது. The future of medicine with the ability to regenerate damaged and diseased organ. சரிங்களா? இது வந்து நமக்கு ரெவல்யூஷன் ஆகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துச்சு. என்னத்துக்கான புரட்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா டேமேஜான ஆர்கன்ஸு அல்லது டிசீஸ் ஆன ஆர்கன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், மீண்டும் உற்பத்தி பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு கிட்னி டேமேஜ் ஆகி போச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கிட்னி ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம ஸ்டெம் செல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம கிட்னி மறுபடியும் நம்ம பிறக்கும்போது நம்ம பாடியில் எப்படி நியூவான கிட்னி இருந்ததோ அதே மாதிரி கிட்னியை ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டெம் செல்லை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம ஸ்டெம் செல்லை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்னா இல்லை. ஆனால் ஒரு சில பேர் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படி, இந்த தொப்புள் கொடியை எடுத்து தாய்த்தா செஞ்சு இடுப்பில் கட்டியிருப்பாங்க, இடுப்புலையோ கழுத்துலையோ போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே என்னங்க இருக்குது, தொப்புள் கொடிங்கிறது அம்பிளிக்கல் கார்டில் என்ன இருக்குது, அன்டிஃபரன்ஷியேட்டட் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த காலகட்டத்திலாம் இந்த குழந்தைகளுக்கு வந்து தீராத வியாதி வந்துச்சுன்னா அந்த தாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காஞ்ச தொப்புள் கொடியை எடுத்து கொஞ்சம் பொடியாக்கி நல்லா அம்மியில் வச்சு நுணுக்கி பொடியாக்கி அந்த பால் அல்லது அவங்க குடிக்கக்கூடிய பானங்களில் கலந்து கொடுத்துட்டா இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம், ஸ்டெம் செல்ஸை உள்ளே கொடுக்குறோம். அது உள்ளே போய் என்ன ஆயிரும், அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸாக மாறி டிசீஸை க்யூர் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கு தான் அந்த தாய்த்து போடுறது அப்படிங்கிற ஒரு முறையெல்லாம் கொண்டு வந்தாங்க. நம்ம இன்றைக்கி அதெல்லாம் இல்லைங்க. அன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்குன்னு ஸ்டெம் செல் பேங்குன்னு இருக்குது. எப்படி பிளட் பேங்க்கு, ஐ பேங்க் இருக்குதோ அது மாதிரி ஸ்டெம் செல் பேங்குன்னு இருக்குது. இப்போ நம்ம பேபி டெலிவரி ஆகும்போது ஃபோன் பண்ணி சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அம்பிளிக்கடை கூட அவங்க ப்ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து என்ன கொடுக்கணும், ரெண்ட் கட்டணுங்க, வாடகை கொடுக்கணும். இயர்லி எவ்வளோ அப்படின்னு ஃபீஸ் வந்து நம்ம வாடகை கட்டிட்டோம்னா அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, ப்ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு எப்போயாச்சும் டேமேஜ் ஆகி நம்ம ஆர்கன் டேமேஜ் ஆகி ஃபங்க்ஷன் இல்லாமல் ஃபெயில் ஆகி போகுதுன்னா உடனே நம்ம அவங்களுக்கு சொன்னோம்னா அவங்க என்ன ஆர்கன் வேணுமோ அதை கல்ச்சர் மீடியத்தில் வச்சு கல்ச்சர் பண்ணி நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆர்கனை கொடுத்துருவாங்க, நம்மளுடைய ஓன் ஆர்கனுங்க. சரிங்களா? ரைட். The stem cells can differentiated into the all types of cells that are derived from any of the 3 germ layers, ectoderm, endoderm and mesoderms. சரிங்களா? எக்டோடர்ம்லேருந்து என்னென்ன ஆர்கன் கிடைக்குமோ அந்த ஆர்கனை உற்பத்தி பண்ண முடியலாம். எண்டோடர்ம்லேருந்து என்னென்ன ஆர்கன் கிடைக்குமோ அதை உற்பத்தி பண்ண முடியும். மீசோடர்ம்லேருந்து என்னென்ன ஆர்கன் கிடைக்குமோ அதை உற்பத்தி பண்ண முடியும். ஸோ ஸ்டெம் செல்லுக்கு இப்படி ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுங்க. இன் அனிமல்ஸ் தெர் ஆர் 2 மெயின் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். 2 டைப்ஸ் வந்து அனிமல்ஸில் வந்து இருக்குது ஸ்டெம் செல்ஸு. நோட் பண்ணுங்கள். எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ன்னு சொல்லுவாங்க, எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ். இன்னொன்று அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து அதை பேபியாக இருக்கும்போது இருக்கும். அடல்ட் ஸ்டெம் செல்ஸுங்கிறது இப்போ நம்ம குரோத் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம பாடியிலாம் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் தான் இருக்கும். சரி, அந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் ஆர் ப்ளூரிபோட்டன்ட். அப்போ ப்ளூரிபோட்டன்ட்னா என்னங்க, என்ன ஒரு ஆர்கனாக வேணுமாலும் ப்ரொடியூஸ் ஆகும். ஃப்யூச்சரில் என்ன ஒரு செல்ஸாக வேணுமாலும் டெவலப்மெண்ட் ஆகும். They can produce the 3 primary germ layers, ectoderm, mesoderm and endoderms. சரிங்களா? ஃப்யூச்சரில் வந்து என்ன ஆர்கன் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அந்த ஆர்கனாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் ஆர் multipotent stem cells that can differentiated into the number of types of cells. Embryonic stem cells are isolated from 1 mark. நோட் பண்ணுங்கள்.
எபிபிளாஸ்ட் டிஷ்யூ ஆஃப் த இன்னர் செல் மாஸ் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட். நோட் பண்ணிச்சிங்க. இந்த எம்பரியானிக் ஸ்டெம் செல் ஃப்யூச்சரில் எத்தனை செல்ஸாக வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆக முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 200 டைப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுங்க. சரிங்களா? இப்போ அந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில் இருக்கும். சரிங்களா? நம்ம பாடியில் இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடல்ட் ஸ்டெம் செல்ஸாக இருக்கும். அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த வேரியஸ் டிஷ்யூ ஆஃப் த சில்ட்ரன் அஸ் வெல் அஸ் அடல்ட். சரிங்களா? அடல்ட்லேயும் இருக்கும், நமக்கு எதுலேயும் இருக்குங்க, இதுலேயும் இருக்கும். இந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் அண்டு சொமாட்டிக் ஸ்டெம் செல்ஸ் கேன் டிவைடட் அண்ட் கிரியேட் த அனதர் செல்ஸ் ஆஃப் டு இட். இது என்ன செல்லாக இருக்குதோ அந்த செல்ஸை மட்டும்தான் உற்பத்தி ஆக முடியும். அந்த 3 ஜெம் லேயர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய செல்ஸ்லாம் உருவாக்க முடியாதுங்க. மோஸ்ட் ஆஃப் த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆர் மல்டிபொட்டன்ட் அண்ட் கேன் ஆக்ட் அஸ் எ ரிப்பேர் சிஸ்டம் ஆஃப் பாடி. அப்புறம் ரெப்ளனிஷிங் அடல்ட் டிஷ்யூ. சரிங்களா? எந்த ஒரு ஆர்கன் டேமேஜ் ஆச்சோ அந்த ஆர்கனாக மட்டும்தான் க்ரோத் ஆகுங்க. த ரெட் போன் மேரோ இஸ் எ ரிச் சோர்ஸ் ஆஃப் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். நோட் பண்ணுங்கள், 1 மார்க்கு. எம்பரியானிக் ஸ்டெம் செல் எங்கே இருக்குது அப்படின்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்டில், அந்த எபிபிளாஸ்டில், பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிறதுல இருக்குங்க. அடல்ட் ஸ்டெம் செல்லுங்கிறது எங்கே இருக்குதுன்னு சொன்னோம்னா போன் மேரோவில் இருக்குதுங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் பொட்டன்ஷியல் அப்ளிகேஷன் ஆஃப் ஹியூமன் ஸ்டெம் செல்ஸ் இஸ் த ஜெனரேஷன் ஆஃப் செல்ஸ் அண்ட் டிஷ்யூ that could be used for the cell based therapies. Human stem cells could be used to test a new drugs. புதிய மருந்துகளை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டி பொட்டன்சி அப்படிங்கிறது டோட்டலாக எல்லா இதுவும் உருவாகும். அப்படி உருவாச்சுன்னா அதுக்கு பேர் டோட்டி பொட்டன்சி. இந்த டேபிள் ஃபுல்லாக ஒரு 3 மார்க் நோட் பண்ணிச்சுக்கோ. ப்ளூரி பொட்டன்சி அப்படின்னா செவரல், நிறையா வந்து லேயர்ஸ் மாதிரி நிறையா ஆர்கன்ஸ் உருவாகும். மல்டி பொட்டன்சி அப்படின்னா மெனி, நிறையா ஆர்கன்ஸ் உருவாகும். ஆலிகோனா ஃபியூ, கொஞ்சமாக உருவாகும். யூனிபொட்டன்சினா சிங்கிள் லேயர் மட்டும் ஃபார்ம் ஆகுங்க. இதெல்லாம் நோட் பண்ணிச்சுங்க. முக்கியமான 1 மார்க்கு 3 மார்க்கு படித்து பார்த்து மைண்டில் ஏற்றிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் செல் பேங்க். இது ஒரு 5 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. ஸ்டெம் செல்ஸு அப்படிங்கிறதையும் 5 மார்க்கில் வச்சுங்க. ஸ்டெம் செல் பேங்க் அப்படிங்கிறதையும் 5 மார்க்கில் வச்சுங்க. இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். ஸ்டெம் செல் பேங்க்ங்கிறது நம்ம பேபி டெலிவரி ஆகும்போது அந்த பேங்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. சரிங்களா? இதில் நோட் பண்ணுவாங்களா, ஆம்னியாட்டிக் செல் பேங்க் இஸ் எ ஃபெசிலிட்டி தட் ஸ்டோர் ஸ்டெம் செல்ஸ் டெரிவ்டு ஃப்ரம் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். நோட் பண்ணுவாங்களா, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸ்டெம் செல்ஸ் ஆர் ஸ்டோர்டு இன் பேங்க்ஸ் எஸ்பெஷலி ஃபார் யூஸ் பை இண்டிவிஜுவல் ஃப்ரம் ஹூம் சச் செல்ஸ் ஹேவ் பீன் கலெக்டட் அண்டு த பேங்க் காஸ்ட் ஆர் பெய்டு. சரிங்களா? கலெக்ட் பண்ணி அந்த பேங்க் நம்ம என்ன பண்ணோம், காசு கொடுத்தோம்னா அவங்க கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. கார்ட் பிளட்னா என்னங்க, தொப்புள் கொடியிலிருந்து வரக்கூடிய பிளட்டு. பேங்கிங் இஸ் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்டெம் செல் ஃப்ரம் த அம்பிளிக்கல் கார்டு டூரிங் த சைல்டு பர்த். while the umbilical cord and cord blood are the most popular sources of stem cell. நோட் பண்ணுவாங்களாம், மோஸ்ட் பாப்புலர் சோர்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல் அப்படின்னு கேட்டால் இதை ரெண்டையும் நோட் பண்ணிச்சிங்க. அம்பிளிக்கல் கார்டு அண்டு கார்டு பிளட், இது மோஸ்ட்டு பாப்புலர் சோர்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். த பிளாசண்டா ஆம்னியாட்டிக் சாக் அண்ட் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஆர் ஆல்சோ ரிச் சோர்ஸ் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் போத் குவான்டிட்டி அண்டு குவாலிட்டி அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாலிகுலர் டயக்னோஸ்டிக்ஸ். இப்போ நம்ம ஒரு டிசீஸ் வந்திருக்குது அப்படிங்கிறத எப்படி கரெக்டாக ஆசிலேஷன் இல்லாமல் கரெக்டாக 100% இந்த டிசீஸ் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இப்போ கொரோனா வந்திருக்குது அப்படிங்கிறத கொரோனா டெஸ்ட்டு என்னங்க டெஸ்ட்டுங்க, பிசிஆர், பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிற டெஸ்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ பிசிஆர் செஞ்சால் கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் கொரோனா பாசிட்டிவாக நெகட்டிவ் அப்படின்ட்டு. இப்போ எய்ட்ஸ் இருக்குதா இல்லையான்னு எப்படிங்க டிடெக்ட் பண்ணுறது, எலைசா டெஸ்ட் பண்ணோம்னா கன்ஃபார்மாக ஆசிலேஷனே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வாட்டில் ஏதாச்சும் ஒரு டெஸ்ட்டை பண்ணிவிட்டு அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாமல் உனக்கு எய்ட்ஸ் இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமல் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ கன்ஃபார்மாக பண்ணணும், கரெக்டாக அக்யூரேஷாக சொல்லணும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் டயக்னோஸ்டிக் அப்படிங்கிறது வேணும். இந்த இதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? என்ன மாலிகுல்ஸுங்க, ஸ்பெசிஃபிக்கான டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய பேத்தோஜனையே அந்த பேத்தோஜனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆன்டிபாடிஸையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் பண்ணி டிசீஸ் இருக்குதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சரிங்களா? ரைட்டுங்க. இதுக்கு முன்னாடி எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, இயர்லி டிடெக்ஷன் ஆஃப் தி டிசீஸ் இஸ் நாட் பாசிபிள் யூஸிங்
கன்வென்ஷனல் டயக்னோஸ்டிக் மெத்தட் லைக் மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்துக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டு கிடப்பாங்க. சீரம் அனலைசிஸ்னால் பிளட் டெஸ்ட்டு, யூரின் அனலைசிஸ் யூரின் டெஸ்ட் மூலிமா சொல்லிட்டு கிடப்பாங்க. த லெபார்ட்டரி டெக்னிக்ஸ் ஆர் இன்டைரக்ட் அண்ட் நாட் ஆல்வேஸ் ஸ்பெசிஃபிக். சரிங்களா, இந்த நம்ம லேபில் பண்ணக்கூடியது எல்லாமே எப்பயுமே நமக்கு கரெக்டான ரிசல்ட்டை தரும்னு சொல்ல முடியாதுங்க. அதனால் சயின்டிஸ்ட் ஆர் கண்டினியூஸ்லி சர்ச்சிங் ஃபார் ஸ்பெசிஃபிக் சென்சிட்டிவ் அண்ட் சிம்பிள் டயக்னோஸ்டிக் டெக்னிக் ஃபார் டயக்னோசிஸ் ஆஃப் டிசீஸ். அப்படி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லினா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படிங்கிறது மாலிகுலர் டயக்னோஸ்டிக் டெக்னிக்கு, பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் பிசிஆர் டெக்னிக்கு, அண்டு என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பண்ட் அசே எலைசா டெக்னிக் ஆர் சம் ஆஃப் த டெக்னிக் தட் ஆர் ரிலையபிள்னா மோர் நம்பகத்தன்மை, அதிக அளவில் 100% ஷியூர் அண்ட் ஹெல்ப் இன் த இயர்லி டயக்னோசிஸ். ஆரம்ப காலகட்டத்திலேயே கண்டுபிடிக்கிறதுக்கு இது உதவுகிறது. டிசீஸ் இருக்குதா இல்லையான்னு 100% நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட முடியும். ஆரம்ப காலகட்டத்திலே இதையும் நம்ம டிசீஸ் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். ப்ரெசன்ஸ் ஆஃப் பேத்தோஜன் லைக் வைரஸ், பாக்டீரியா எக்ஸட்ரா இஸ் டிடெக்டட் ஒன்லி வென் த பேத்தோஜனை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், பாடிக்குள்ளே இருக்குதா இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்றாங்க. சரிங்களா, ரைட். பேத்தோஜனோடு சேர்ந்து ப்ரொடியூஸ் சிம்டம்ஸ் இன் த பேஷண்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சிம்டம்ஸ் பேத்தோஜனை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் த டைம் ஆஃப் சிம்டம்ஸ் அப்பியர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பேத்தோஜன் பிகம்ஸ் வெரி ஹை இன் த பாடி. எப்போ நமக்கு சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பேத்தோஜன் நம்ம பாடியில் அதிகமாக இருக்கும்போதே சிம்டம் வரும். ஆனால் நம்ம எந்த ஒரு சிம்டம் இல்லாததுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த மாலிகுலர் டயக்னோஸ்டிக் மெத்தட் மூலிமா கண்டுபிடிச்ச முடியிருக்காங்க. ஹவவர் வெரி லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பாக்டீரியா ஆர் வைரஸ் ஈவன் when the symptoms of disease does not appear can be detected by amplification of their nucleic acid. நோட் பண்ணிச்சுக்கோங்களாம். எந்த ஒரு சிம்டமே இல்லாட்டியும் சரி, ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு 1-2 வைரஸ் நம்ம உடம்புல இருந்தாலும் சரி, அப்போயே நம்ம என்ன பண்ணிடலாம், டிசீஸ் இருக்குதா இல்லையான்னு இந்த மாலிகுலர் டயக்னோஸ்டிக் டெக்னிக் மூலிமா கண்டுபிடிச்சிடலாம். எலைசா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள், ஒரு 5 மார்க்கு. என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பண்ட் அசே அப்படிங்கிறது, அதுக்கான டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்டிஜன் இஸ் அப்சார்ப்டு இன்டு த வெல் இஸ் எலைசா பிளேட் இஸ் கோட்டிங் பஃபர். எலைசா பிளேட்டில் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் ப்ளோட்டிங் எ பஃபர் கண்டைனிங் அன்ரிலேட்டட் ப்ரோட்டீன் இஸ் யூஸ்டு டு பிளாக் ஃப்ரீ சைட் ஆஃப் த வெல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிடக்ஷன் என்சைம் கான்ஜுகேட்டட் டிடக்ஷன் ஆன்டிபாடி பைண்ட்ஸ் ஆன்டிபாடி பைண்டிங் ஆயிடுச்சு. Readout substrate is catalyzed by the enzyme to generate the colored readout. சரிங்களா, இப்போ இந்த கலர் மார்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக இருக்கிறது இந்த மாதிரி கலராக மார்ச்னா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாங்க. டயக்ராம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்குங்க. ரைட். இப்போ இந்த எலைசா அப்படிங்கிற டெக்னிக்கை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா ஈவா யங்வால் அண்டு பீட்டர் பெர்ல்மேன். சரிங்களா, பெர்ல்மேனின் அப்படிங்கிற 2 சயின்டிஸ்ட். யாராருங்க, ஈவா யங்வால் அண்டு பீட்டர் பெர்ல்மேனின் அப்படிங்கிற 1971 அந்த வருடத்தில் இவங்க 2 பேரும் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதனுடைய யூசஸ் என்ன அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடி ஆர் ஆன்டிஜன் இன் ஏ சாம்பிள் ஆஃப் சீரம் யூரினில் சீரத்தில் ஆன்டிபாடியோ ஆன்டிஜனோ இருக்குதா இல்லைன்னு ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிச்சாங்க. இட் இஸ் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் டயக்னோஸ்டிக் டூல் டு டிட்டர்மைன் அ பர்சன் இஸ் ஹெச்ஐவி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். சரிங்களா, ELISA tool for the determining serum antibody concentration and also for detecting the presence of specific antigen and hormones such as human chorionic gonadotropin. Note பண்ணிச்சிங்க இதெல்லாம். During diagnosis, the sample suspected to contain the antigen is immobilized on the surface of ELISA plate. The antibody specific to this antigen is ordered and allowed to react with the இம்மோபிளைஸ்டு ஆன்டிஜன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிஜனை வந்து நகரவிடாமல் பிடிச்சி வச்சுக்குது. அப்புறம் அது கூட ஆன்டிபாடி ரியாக்ட் பண்ணி கலர் சேஞ்சஸ் நடக்குதுங்க. அந்த மேலே கொடுத்தது தான் பார்த்துங்க. அதுக்கு என்சைம் வேணும். அப்ரோப்ரியேட்டான என்சைம் என்ன அப்படின்னா பெராக்சிடேஸ் அப்படிங்கிற என்சைம் நோட் பண்ணிச்சுங்க. இந்த அன்ரியாக்டட் ஆன்டிபாடிஸ் இஸ் வாஷ்டு அவே அண்டு சப்ஸ்ட்ரேட் ஆஃப் த என்சைம். என்ன என்சைமுங்க, ஹைட்ரஜன் பெராக்சிடேஸ் அப்படிங்கிற என்சைம் இஸ் ஆர்டர்டு வித் த சர்டைன் ரியாக்டிங் reagents such as என்னதுங்க 4-குளோரோனாப்தால்
4 குளோரோனாப்தால் அப்படிங்கிறத ஆட் பண்ணோன்னே தான் கலர் சேஞ்ச் நடக்குதுங்க. இந்த ஆக்டிவிட்டி ஆஃப் த என்சைம் ஈல்டு எ கலர்டு ப்ராடக்ட் இண்டிகேட்டிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ், இல்லைன்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த நேனோகிராம் லெவலில் சொல்லிடுறாங்க. எத்தனை டைப்ஸ் வந்து எலைசா டெஸ்ட் எத்தனை டைப்ஸில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் எலைசா இருக்குதுங்க. நோட் பண்ணுங்கள். டைரக்ட் எலைசா, இன்டைரக்ட் எலைசா, சாண்ட்விச் எலைசா அண்டு காம்படேட்டிவ் எலைசா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை டைப்ஸ் இருக்குது? 4 டைப்ஸில் வந்து எலைசா டெஸ்ட் இருக்குதுங்க. இந்த 4 டைப்ஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. இட் இஸ் ஏ ஹைலி சென்சிட்டிவ், இதுக்கான ஹைலி சென்சிட்டிவ் அண்டு ஸ்பெசிஃபிக் மெத்தட் ஃபார் த டயக்னோசிஸ். எலைசா possess the ordered advantages of not requiring. இந்த எலைசா டெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன தேவைப்படாதுங்க? ரேடியோ ஐசோடோப்ஸ் தேவைப்படாது, ரேடியேஷன் கவுண்டிங் அப்பரட்டஸ் இதெல்லாம் நமக்கு தேவைப்படாதுன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிசிஆர். பிசிஆருங்கிறது என்னங்க? பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். பிசிஆருங்கிறது என்னது? பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறாங்க. இது வந்து இன்விட்ரோ ஆம்பிளிஃபிகேஷன் டெக்னிக். பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான ஒன்லி சிங்கிள் வைரஸ் மட்டும் இருக்குது. அந்த சிங்கிள் வைரஸில் இருக்கக்கூடிய சிங்கிள் டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு அல்லது அந்த ஒரே ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை என்ன பண்ணுறாங்க? மல்டிப்ளிகேஷன் பண்ணுறாங்க. எண்ணிக்கையில் நிறையா மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுறாங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா ஆல்ரெடி நம்ம பாடிக்குள்ளே இருந்த ஒரே ஒரு டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டெல்லாம் எடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அப்போ நேச்சரில் இருக்கக்கூடிய அதே சேம் ஆன்டிஜன் அதே வைரஸ்னுடைய டிஎன்ஏவும் எடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க? மல்டிப்ளிகேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. ரெண்டு மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இன்விட்ரோ ஆம்பிளிஃபிகேஷன் டெக்னிக் யூஸ் ஃபார் த சிந்தசைசிங் மல்டிபிள் ஐடென்டிக்கல் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா கேரி முல்லிஸ். எந்த வருஷம்? இந்த இயர் ஆஃப் 1983 கேரி முல்லிஸ் அப்படிங்கிற ஒரு பிசிஆர் டெக்னிக்கை கண்டுபிடிச்சார். இந்த பிசிஆர் டெக்னிக் மூலியம் தான் நமக்கு இன்றைக்கி கொரோனா டெஸ்ட்லாம் நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிசிஆர் டெக்னிக்கில் வந்து 3 ஸ்டேஜஸ் இன்வால்வ் ஆகுதுங்க. என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லிங்கன்னா டீநேச்சுரேஷன், ரீநேச்சுரேஷன் அண்டு சிந்தசைஸ். நோட் பண்ணுங்க பார்க்கலாம். பிசிஆரில் வந்து இந்த 3 டைப்ஸ் தான் இன்வால்வ் ஆகுதுங்க. ஒன்று வந்து டீநேச்சுரேஷன். டீநேச்சுரேஷன் என்னங்க? அதே அந்த சிங்கிளாக இருக்கக்கூடிய டிஎன்ஏவை என்ன ஒன்று செப்பரேட் பண்ணணும். உடச்சி தூளாக உடச்சி செப்பரேட் பண்ணிடணும். செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும்? ரீநேச்சுரேஷன். மறுபடியும் சிந்தசிஸ் மறுபடியும் ஜோடியாக இணைக்கணும். இணைச்சதுக்கப்புறம் என்ன ஒன்று? அதுக்கான ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண வைக்கணும். அதான் சிந்தசிஸ் அப்படின்ட்டு பேருங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆஃப் இன்ட்ரெஸ்டட் இஸ் டீநேச்சர் டு செப்பரேட் இன்ட்டு 2 இண்டிவிஜுவல் ஸ்ட்ராண்ட் பை ஹை டெம்பரேச்சர். டீநேச்சருங்கிறது அந்த 2 ஸ்டாண்டும் ஒட்டி இருக்கிறத செப்பரேட் பண்ணிடுறோம், உடச்சி எடுத்துடுறோம். எதில்? ஹை டெம்பரேச்சரில் உடச்சி எடுத்துடுறோம். சரிங்களா? ரைட்டுங்க. திஸ் இஸ் கால்டு டீநேச்சரர். ஈச் ஸ்டாண்ட் இஸ் அலவுடு டு ஹைப்ரிடைஸ் வித் ப்ரீமர். அந்த ஒவ்வொரு ஸ்டாண்டையும் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீமர் நம்ம ஆல்ரெடி நம்ம தான் இன்னொரு பாக்டீரியா வைரஸ்லேருந்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பெர்மனண்டான ஒரு சீக்வன்ஸு, அதோட ஹைப்ரிடைசேஷன் பண்ண வைக்கணும். அது டெம்ப்ளேட்டாக ஆக்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு என்சைம் வேணும். அந்த என்சைம் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக் டிஎன்ஏ பாலிமரைஸ் அப்படிங்கிற என்சைமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண வைக்கிறோம்? ரீநேச்சுரேஷன் பண்ண வைக்கிறோம். சரிங்களா? மீண்டும் இணைய வச்சிடறோம். டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்ட்டு. சரிங்களா? தெர்மஸ் அக்கூட்டிக்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவிலிருந்து எடுத்த என்சைம்னு பேருங்க. டூரிங் டீநேச்சரேஷன், டீநேச்சர் பண்ணும்போது எவ்வளோ டிகிரி நம்ம ஹை டெம்பரேச்சர்னு சொன்னோம், எவ்வளோ டிகிரி கொடுத்தா டீநேச்சர் ஆகி போயிடும்? 95 டிகிரி செல்சியஸ் கொடுத்தோம்னா டீநேச்சர் ஆகி போயிருங்க. டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பூரா செப்பரேட் ஆகி தனித்தனியாக ஓடி போயிடும். சரிங்களா? இப்போ அனிலிங் அப்படின்னா என்னங்க? அனிலிங்னா ரீநேச்சரேஷன் தான் அனிலிங்க. இப்போ ஹீட் ஆனதை சடன் கூலிங் பண்ணணும், அதுக்கு தான் அனலிங்னு பேர், அல்லது ரீநேச்சுரேஷன் அப்படின்னு பேருங்க. ரைட்டுங்க. நெக்ஸ்ட் டூரிங் த ப்ரீமர் எக்ஸ்டென்ஷன் ஆர் சிந்தசிஸ். அடுத்து என்ன நடக்குது? சிந்தசிஸ் நடக்குது. இந்த டெம்பரேச்சர் மிக்சர் இஸ் இன்க்ரீஸ்டு டு, அப்போ சிந்தசிஸ் ஆகும்போது என்ன பண்ணணும்னு சொல்லணும்னா நம்ம கூலிங் பண்ணி வச்சிட்டோம் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு டீநேச்சர் பண்ணோம் 95 டிகிரி செல்சியஸில். அப்புறம் என்ன பண்ணோம்? அனிலிங் பண்ணோம், சடனாக கூலிங் பண்ணி கொண்டு வந்து வச்சிட்டோம். இப்போ இந்த கூலிங் பண்ணுறதுலேருந்து நமக்கு சிந்தசிஸ் ஆகாதுங்க, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகாது. அப்போ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகணும்னா கொஞ்சம் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும். எது வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 75 டிகிரிஸ் வரைக்கும் நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணலாங்க. சரிங்களா?
அப்போ எதை நம்ம அலோவ் பண்ணலாம் அப்படின்னா டாக் டிஎன்ஏ பாலிமரேஸை அலோவ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீமர்ஸ்லேருந்து இந்த மாதிரி காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துங்க, ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுதுங்க, நம்ம டீநேச்சர் பண்ணுறோம். இப்படி இருக்கக்கூடியதை துகளாக உடச்சி எடுத்துடுறோம். சரிங்களா, தனித்தனியாக இது ஒரு ஸ்டாண்டாக பிரித்தாச்சு டீநேச்சரேஷனில். அனலிங்னா என்ன பண்ணுறோம், அதுக்கான ஈக்குவலான எதை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறோம், நமக்கு ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடியதை கம்பைன் பண்ண வைக்கிறோம். கம்பைன் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் உருவாகுதுங்க. சரிங்களா, ரைட். டயக்ராமில் நோட் பண்ணிச்சுங்க. The end of the incubation, the both single strand will be made partially double strand மாறி போச்சு. The new strand of each double strand DNA extend to the various distance downstream. These steps are repeated again and again to generate the multiple forms of desired DNA. This process is called DNA amplification. நோட் பண்ணிச்சுக்கோங்களேன், DNA amplification அப்படிங்கிறத பாருங்க. DNA amplification அப்படிங்கிறத நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. BCR technique can also used for the amplification of RNA, in which case it is referred to as reverse transcriptase, reverse transcription BCR. நோட் பண்ணுங்க, நமக்கு வந்து இதே மாதிரி ஆர்என்ஏவும் நம்ம உற்பத்தி பண்ண முடியும் பிசிஆர் டெக்னிக்கல் மூலிமா. அதுக்கு பேர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பிசிஆர்னு பேர். இன் திஸ் ப்ராசஸ் இந்த ஆர்என்ஏ மாலிகுல்ஸ் மஸ்ட் பி கன்வெர்டட் இன்டு காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ, cDNAவாக மாறுது பை த என்சைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். இந்த cDNA தென் சர்வ் அஸ் ஏ டெம்ப்ளேட் டிஎன்ஏவாக மாறுதுங்க. நெக்ஸ்ட்டு பிசிஆர் இன் கிளினிக்கல் டயக்னோசிஸ். இந்த பிசிஆரை வச்சு நம்ம என்னென்ன டிசீஸ் அந்த நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. சரிங்களா, பிசிஆரை வச்சு நம்ம என்னென்ன டிசீஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் கிளினிக்கில். சரிங்களா, the specificity and sensitivity of the PCR is useful for the diagnosis of inherited disorders. இந்த மரபியல் நோயை கண்டுபிடிக்க முடியுங்க, ஜெனடிக் டிசீஸ், வைரல் டிசீஸ், பாக்டீரியல் டிசீஸாக கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சி என்ன பண்ண முடியும், டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பர்டிகுலர் டிசீஸ் அப்டன் requires ஐடென்டிஃபைங் a பர்டிகுலர் பேத்தோஜன். குறிப்பிட்ட பேத்தோஜனுக்கு அதில் நோய் இதை கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுங்க. அடுத்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் த ஐடென்டிஃபிகேஷன் involve the culturing these organisms from the clinical specimens and performing metabolic and other tests to identify them. The concept behind PCR based diagnosis of infection such as simple, if the pathogen is present in the clinical specimen, it is DNA will என்னாச்சுங்க is present. The DNA has unique sequence that can be detected by the PCR obtained using the clinical specimen in the PCR mixer. PCR is also employed in the prenatal diagnosis. நோட் பண்ணிச்சுவாங்களாம், நம்ம டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் பிசிஆர் யூஸ் பண்ணுற போகிறதில்ல, வேறு என்னங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் வியாதி இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுதுங்க. பை யூஸிங் கோரியானிக் வில்லை சாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆம்னியோசென்டசிஸ் மூலிமா. அடுத்து டிசீஸ் லைக் சிக்கிள் செல் அனீமியா நோட் பண்ணுவாங்களாம். என்னென்ன டிசீஸை கண்டுபிடிக்கலாம்னா சிக்கிள் செல் அனீமியா, பீட்டா தலாசீமியா அண்ட் பினைல் கீட்டோன் யூரியா கேன் பி டிடெக்டட் பை பிசிஆர் இன் திஸ் சாம்பிள். cDNA from the BCR is valuable tool for the diagnosing and monitoring retroviral infection. Retroviral infection, example tuberculosis by Mycobacterium tuberculosis. சரிங்களா, ரைட். The several viral induced cancer, வைரஸாக உற்பத்தி பண்ணக்கூடிய நிறையா கேன்சர் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறையா வைரஸ் இருக்குது, கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நிறையா வைரஸஸ் இருக்குது. அந்த வைரஸையும் நம்ம பிசிஆர் மூலிமா கண்டுபிடிக்கலாம். லைக் cervical cancer caused by human papilloma virus can be detected by BCR. Sex of human beings, பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிச்சிடலாம். embryo fertilized in vitro can be determined by BCR by using primer and DNA proofs specific for the sex chromosomes. PCR technique is also used to detect the sex-linked disorder in the fertilized embryo. அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் வியாதி இருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்த அப்ளிகேஷன் ஆஃப் பிசிஆரை எங்கெங்கே நம்ம பயன்படுத்துகிறோம், பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.